நமஸ்காரம். மீனாட்சிதாசன் பேசுகிறேன். ஆலயம் அறிவோம் பகுதி 38 மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி சொல்லிட்டு வரேன். அதில் நேத்திக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, மதுரை நகர் பிறந்த கதை. அதாவது தனஞ்சயன் என்ற ஒரு வியாபாரி சிவலிங்கத்தை கடம்பவனத்துக்கு மத்தியில் கண்டெடுத்து அந்த கதையை சென்று குலசேகர பாண்டியன்ட்ட சொல்கிறான். குலசேகர பாண்டியன் அந்த சிவலிங்கத்தை சுற்றி ஒரு கோவில் அமைத்தான். அந்த கோவிலை சுற்றி ஒரு ஊரும் அமைத்தான் அப்படிங்கிற கதையை ஃபஸ்ட்டு சொன்னேன். ரெண்டாவது என்ன சொன்னேன் அப்படின்னா, மதுரை பெயர் வந்த காரணம், அதாவது சிவபெருமானே தன்னோட திருவாய் மலர்ந்து மதுரைன்னு பெயர் சூட்டினார் அப்படிங்கிற கதையை சொன்னேன். மூன்றாவது என்ன சொன்னேன் அப்படின்னா, ராயகோபுரம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை பற்றி சொன்னேன். அதாவது மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு கிழக்கே அமைந்துள்ள அழகான கட்டி முடிக்கப்படாத ஒரு கோபுரம், கட்டி முடிக்கப்பட்டிருந்தால் உலகிலேயே பெரிய கோபுரமாக அமைந்திருக்கும் என்ற கதையை நேற்றுக்கு சொன்னேன். கடைசியாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, எழுகடல் அப்படின்னு ஒரு ஏரியாவுடைய கதையை பார்க்க ஆரம்பித்தோம். எழுகடல் ஒரு குளமாக இருந்தது. அந்த குளத்தை உருவாக்கியது சாக்ஷாத் பரமேஸ்வரனே, சிவபெருமானே உருவாக்கினார் அப்படிங்கிற கதை. அதுக்கு ஒரு கதை இருக்குது. அந்த கதை என்னங்கிறத சொல்ல ஆரம்பித்தேன். அதோட சின்ன ரீகேப் சொல்கிறேன். என்னென்னா, மீனாட்சி கல்யாணம் நடந்து முடிந்தது. அந்த மீனாட்சி கல்யாணத்துக்கு நிறைய ரிஷிகள்லாம் வந்திருந்தா. அதில் கௌதமர்னு ஒரு ரிஷி இருந்தார். அவர் கல்யாணம் முடிந்ததற்காக தன்னுடைய வீட்டை நோக்கி புறப்பட தயாரானார். அப்போ மீனாட்சி அம்மனுடைய திருத்தாயார், அதாவது அம்மா காஞ்சனமாலைகிட்ட சொல்லிண்டு போவோங்கிறதுக்காக காஞ்சனமாலையுடைய அரண்மனையை நோக்கி கௌதமர் போனார். காஞ்சனமாலை கௌதமரை வரவேற்று ஆசனம் கொடுத்து அமர வைத்து பாத பூஜைகள்லாம் பண்ணி கௌதமர்கிட்ட சில கேள்விகள் கேட்கறா அப்படிங்கிற கதையோட நேற்றுக்கு நிப்பாட்டிருந்தேன். இப்போ அதுலேருந்து நம்ம பார்ப்போம். என்னன்னா, காஞ்சனமாலை கௌதமரை பார்த்து, ஐயனே கௌதமரே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய மகளுடைய திருமணம் ஜாம் நடந்தது. சாக்ஷாத் பரமேஸ்வரனே என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எனக்கு வாழ்க்கையில் எல்லா ஆசைகளும் நிறைவேறியது. இதுக்கு மேலே சந்தோஷப்படுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. அதனால் நான் பிறவா நிலையை அடைய விரும்புகிறேன். அதாவது முக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை அடைய விரும்புகிறேன். திருப்பி இந்த உலகத்தில் நான் பிறக்கிறதுக்கு தேவையில்லை. எனக்கு எல்லாமே முடிஞ்செடுத்து நான் எப்படி மோட்சம் போகிறது, முக்தி அடைவதுங்கிற வழியை நீங்கள் தான் சொல்லணும்னு சொல்லி கௌதமரை பார்த்து காஞ்சனமாலை கேட்குறான். அதுக்கு கௌதமர் புன்முறுவலுடன் அவர் சொல்கிறார், அதுக்கு நிறைய வழிகள் இருக்குமா, ஒவ்வொரு வழியாக சொல்கிறேன். என்னென்னா, தர்மங்கள் பண்ணி மோட்சம் போகலாம். அதாவது பகவத்கீதையில் கிருஷ்ணன் 3 வழி சொல்கிறார். என்னென்னா, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம். இது மெயின் 3 வழிகள். இதை தவிர நிறைய விஷயங்கள்லாம் அவர் பகவத்கீதையில் சொல்கிறார். புருஷோத்தம வித்யா எல்லாமே சொல்கிறார். அதுக்கப்புறம் சரணாகதியும் சொல்கிறார். ஸோ நிறைய வழிகள் இருக்குங்கிறத பகவத்கீதையிலே கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்கிறார், முக்தி அடைவதற்கான வழி என்ன அப்படின்னு. அதில் கௌதமர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தர்மங்கள் பண்ணு, அதாவது நிறைய வரவா ஏழைகளுக்கெல்லாம் தானம் பண்ணு, பசுக்களை தானம் பண்ணு, பசுக்களுக்கு புல் எல்லாம் கொடு. அந்த மாதிரி நிறைய விஷய தர்மங்கள் நம்மளுடைய சாஸ்திரத்தில் தர்மங்கள் நிறைய சொல்லியிருக்கு. அந்த தர்மங்கள்லாம் பண்ணு. நான் சொன்னது ஒரு 2-3 எக்ஸாம்பிள் தான், ரொம்ப பேசிக்காக எல்லாருக்கும் தெரியணும். வீடு கட்டுறது, குளம் வெட்டுறது, கோவில் கட்டுறது எல்லாமே தர்ம செயல்கள் தான். அந்த தர்மங்கள்லாம் பண்ணு அப்படிங்கிறார். இல்லை அப்படின்னா, யாக யஜ்யங்கள் பண்ணு, அதாவது ஹோமங்கள், அக்னி காரியங்கள் பண்ணு. பல பிராமண புரோகிதர்களை அழைத்து அக்னி காரியங்கள் பண்ணி அதனால் மோட்சம் அடைவாய். இல்லை அப்படின்னா, இதுக்கெல்லாம் சமமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் க்ஷேத்ராடனம் செல்லுதல், புனித நீரில் தீர்த்தமாடுதல். இது ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய புராணங்களில் ரொம்ப கிளியராக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒவ்வொரு கோவிலுக்காக போகணும், அந்த கோவில் பக்கத்தில் இருக்க புனித நீரில் தீர்த்தமாட வேண்டும், அந்த ஸ்நானம் பண்ணணும், அந்த புனித நீரில் குளிச்சுட்டு அப்புறமா போய் அந்த கோவில் கொண்டிருக்கும் பெருமானை நாம் வழிபட வேண்டும். இது ரொம்ப கிளியராக க்ஷேத்ராடனம்ங்கிற பேரில், தீர்த்த யாத்திரைங்கிற பேரில் ரொம்ப கிளியராக நம்மளுக்கு புராணங்களில் காணப்படுறது. புராணங்கள்லையும் சரி, வேதத்துலேயுமே இந்த மாதிரி க்ஷேத்ராடனம் போகணும், அதாவது தீர்த்த யாத்திரை, தல யாத்திரை போகணும்னு சொல்லி ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கு. இதை நிறைய ஆழ்வார்களும் பின்பற்றியிருக்கா,
நிறைய ஆச்சாரியர்களும் பின்பற்றியிருக்கா. நிறைய பேர் திக்விஜய் யாத்திரை, இப்போ காஞ்சி மகா பெரிவாள்லாம் இந்த ராமேஸ்வரத்துலேருந்து ஆரம்பித்து காசி வரைக்கும் அவள்லாம் பாத யாத்திரையாகவே நடந்து ஒவ்வொரு கோவிலுக்காக போனால் இன்னி வரைக்கும் ஸ்ருங்கேரி ஆச்சாரியர்கள் திக்விஜயம் பண்ணுறா. அகோபில மடத்து ஆச்சாரியர்கள் திக்விஜயம் பண்ணுறா. ராமானுஜர் பத்ரிகாசிரமம் வரைக்கும் பாத யாத்திரையாக போய் ஒவ்வொரு கோவிலுக்காக போயிருக்கார். என் திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய ஆடல்மா அப்படிங்கிற ஒரு குதிரை மேலே ஏறி ஒவ்வொரு கோவிலாக போயிருக்கார். இந்த மாதிரி பல பெரியோர்கள், பல சான்றோர்கள் ஸ்தல யாத்திரை போவா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய நாட்டில் ஜீவ நதிகள், புனிதமான நதிகள்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்கு. அதாவது கங்கேஷ யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகமே இருக்குது. அதாவது கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதை, சிந்து, காவேரின்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய நதிகள் புண்ணிய நதிகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த புண்ணிய நதிகளில் நாம் போய் நீராடணும். இப்போ கூட கும்பகோணத்தில் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி மகாமகம் நடந்தது. எத்தனையோ லட்சம் பேர் அதில் நீராடினான். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அந்த தீர்த்த யாத்திரை போகிறது. இந்த தீர்த்த யாத்திரையிலே நீங்கள் நதியில் தீர்த்தமாடுதல் ஒன்று, கடலில் தீர்த்தமாடுதல்னு ஒன்று. அதாவது இப்போ ராமேஸ்வரம் போனேன்னா அது உங்களுக்கு ரெண்டு பலனாக கிடைக்கும். என்ன அப்படின்னா, ராமேஸ்வரத்தில் கடல் இருக்குது, அக்னி தீர்த்தம்னு ஒரு கடல் இருக்குது, அதில் நீராடணும். அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே போய் பார்த்தா அப்படின்னா நிறைய தீர்த்தங்கள் இருக்குது, அதில் நீராடலாம். ஸோ இந்த நதிகள், இந்த தீர்த்தங்களில் நீராடுறது ஒன்று, கடலில் நீராடுறது ஒன்று. ஸோ இந்த கௌதமர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ தீர்த்தமாடுதல், தீர்த்த யாத்திரைக்கு போகணும், அந்த கடல்லலாம் போய் நீ ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கௌதமர் காஞ்சனமாலைக்கு சொல்கிறார். அப்புறம் சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். இப்போ காஞ்சனமாலை மீனாட்சியை பார்த்து கேட்குறான். என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி நிறைய நதிகளெல்லாம் தீர்த்தம் ஆடிருக்கேன், கடல்களில் தான் நான் தீர்த்தம் ஆடுறது கிடையாது. ஆனால் மதுரையில் பாரு ஏதோ ஒரு விஷயங்களால கடலே இல்லை பார்த்தியா அப்படின்னு சொல்லி காஞ்சனமாலை மீனாட்சிகிட்ட சொல்லி வருத்தப்படுறா. நான் கடல் மட்டும் மதுரையில் இருந்திருந்தா நான் இங்கேயே குளிச்சிருப்பேனே, இங்கேயே தீர்த்தம் ஆடிருப்பேனே அப்படின்னு சொல்கிறான். அம்மாவுடைய வருத்தத்தை மகள் புரிந்து கொண்டு நேராக பரமேஸ்வரன்ட்ட போய் மீனாட்சி சொல்கிறா சுந்தரேஸ்வரர்கிட்ட, இந்த மாதிரி எங்கள் அம்மா நதியில் தீர்த்தம் ஆடிருக்காளாம், கடலில் தீர்த்தம் ஆடுவதற்காக விரும்புகிறாள் அப்படின்னோடனே சிவபெருமானுக்கு அவருக்கு என்ன சாதாரண விஷயமா, தாராளமாக நீராயிட்டா போச்சே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு சொடக்கு போடுறார். 7 கடல்களும் திரண்டு மதுரையை நோக்கி வந்தது. அதாவது 7 முக்கிய கடல்கள் நம்மளுடைய புராணங்களில் சொல்லியிருக்கு. அந்த 7 ஓஷன்ஸ்னு அந்த 7 கடல்களும் பேரிரைச்சல் கொண்டு மதுரையை நோக்கி விரைந்து வந்து கொண்டிருந்தது. எப்படி கடலே வருதான். ஒரு சுனாமி நம்ம ஊரில் தாங்கலை. இந்த சென்னையில் 2000 ஒரு சுனாமி வந்தது. அப்போவே நம்ம உள்ள கொஞ்சம் தூரம் கடல் வந்ததுக்கே மக்கள்லாம் அலறி அடித்தா, இப்போ 7 கடலும் மதுரையை நோக்கி வந்து கொண்டிருக்கான் பேரிரைச்சலுடன். மக்களுக்கு கடல் கணக்கு தெரியல, சத்தம் மட்டும் ரொம்ப கேட்கறது. எல்லா மக்களும் பயந்து போயிட்டா. ஐயோ என்னமோ என்ன நடந்ததுன்னே தெரியல, இவ்வளோ பெரிய சத்தம் கேட்கறதுன்னு பரமேஸ்வரன்ட்ட போய் சொன்னேன். பரமேஸ்வரன் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க, ஒன்றும் நடக்காது யாருக்கும் சொல்லி 7 கடல்களும் மதுரையை நோக்கி வரும்பொழுது பரமேஸ்வரன் சொல்லிட்டார், 7 கடல்களுமே ஒரு குளத்தில் சென்று சங்கமமாகுங்கள் அப்படின்னு அந்த கடலுக்கெல்லாம் ஆணையிட்டார். என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய குளம் தானாக உருவாச்சு. அந்த குளத்தில் 7 கடலுடைய தண்ணீரும், அதாவது அந்த ஜலமும் மொத்தமாக அந்த குளத்திற்குள் பொங்கி வந்தது. அந்த குளம்தான் 7 கடல் குளம். அந்த 7 கடலுங்கிறதான் காலங்காலமாக மருவி 7 கடல்னு எடுத்தோம். அந்த 7 கடல் குளம் 7 கடல் குளமாக இருந்தது. அது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அப்போ கிழக்கே ராஜகோபுரம் இருக்குது. அந்த ராஜகோபுரத்துக்கு பக்கத்தில் அந்த 7 கடல் குளம் இருந்தது. நான் என்ன சொன்னேன், இருந்தது அப்படின்னு சொன்னேன். என்னன்னா காலப்போக்கில் இப்போ தான் கொஞ்சம் தான், ரொம்ப ரீசெண்ட் இயர்ஸாக தான் இது, ரொம்ப ஒன்று காலப்போக்கில்னா நீங்கள் உடனே 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் கொண்டு போக வேணாம். ஒரு கிட்டத்தட்ட மேக்ஸிமம் போனேன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட இருக்காது, ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. 50-60 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குளம் 7 கடல் தெருவாக மாறியது. குளத்தை மூடி தெரு போட்டார்கள், ரோடு போட்டாச்சு. அப்படியே இருந்தாலாவது பரவாயில்ல, 7 கடல் தெரு ஆச்சு. 7 கடல் தெரு என்ன ஆச்சு அப்படின்னா 7 கடல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு அர்த்தம். என்னென்னா அந்த ரோட்டுக்கு மேலே ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் பில்டிங்கை கட்டிட்டு, ஆனால் அந்த பேர் மட்டும் 7 கடல்னு
அந்த எழுகடல் அந்த காம்ப்ளெக்ஸுக்கு கீழே ரோடு, அந்த ரோடுக்கு கீழே தோண்டி பார்த்தேன்னா அந்த குளம் இன்னி வரைக்கும் இருக்குது. அது வந்து எழுகடல் குளம். ரொம்ப முக்கியமான குளம். மதுரையில் கடல் இருந்ததற்கு சாட்சி அது. அதுக்கப்புறம் இது முடிஞ்சிடுத்து. இதுக்கப்புறம் இன்னொரு கதை ஆரம்பிக்கிறது. நான் சொன்னது இது ஒரு எழுகடல் பொங்க வைத்த படலம்ங்கிறதும் ஒரு திருவிளையாடல் புராணம். இதுக்கப்புறம் என்னன்னா, சரி இந்த குளத்தெல்லாம் உருவாக்கியாச்சு, இதில் வந்து காஞ்சனமாலை வந்து போய் ஸ்நானம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தா. ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு இந்த காஞ்சனமாலை போய் இதில் குளிக்கவே இல்லை. சிவபெருமானுக்கு ஒரே டவுட், எதுக்கு உங்கள் அம்மா அந்த கடலில் போய் அந்த நானும் 7 கடலை கொண்டு ஒரு குளத்தில் வச்சுருக்கேன், அந்த குளத்தில் போய் குளிச்சுட்டு முக்தி போக வேண்டிய வழியை பார்க்க வேண்டியதானே, எதுக்கு உங்கள் அம்மா வந்து குளிக்காமல் உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லி மீனாட்சியை பார்த்து சிவபெருமான் கேட்குறார். மீனாட்சிக்கும் இந்த டவுட் இருந்தது, எதுக்கு எங்கள் அம்மா அந்த அந்த குளத்தில் போய் குளிக்காமல் இருக்கா அப்படின்னு சொல்லி அம்மாட்டே போய் டைரெக்டாக கேட்டான். அதுக்கு அவன் அம்மா சொன்னா, காஞ்சனமாலை சொல்கிறா, அது ஏம்மா கேட்குறேன், நான் சாஸ்திரத்தை படிச்சுவிட்டேன். சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி புனித நதிகளில் நீராடும் பொழுதோ புனித கடல்களில் நீராடும் பொழுதோ கணவரின் கரம் பிடித்து தான் நீராட வேண்டும், அப்போ தான் முக்தி கிடைக்கும்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னா. இப்போ மீனாட்சிக்கு அது ஒரு 2வது சோகமாகிடுது. என்னன்னா, அவர் அப்பா முன்னாடியே வந்து சொர்க்கம் போயிட்டார். இப்போ மீனாட்சி வந்து பட்டாபிஷேகம் ஆறது தெரியுமா, அதுக்கு முன்னாடியே வந்து மலையத்வஜன், அதாவது மீனாட்சியோட தகப்பனார் பேர் மலையத்வஜ ராஜா, அந்த மலையத்வஜ பாண்டியன் வந்து முன்னாடியே சொர்க்கம் போயாச்சு. இப்போ போனவரை எப்படி கூப்பிட்டு வச்சு கடலில் நீராடுறது, காஞ்சனமாலைக்கு முக்தி போகிறதுக்கு வழி இல்லையேன்னு சொல்லி ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஆகும்போது பரமேஸ்வரன்ட்ட மறுபடியும் சொல்கிறான். பரமேஸ்வரன் அதுக்கு என்ன வந்துட்டா போச்சு அப்படின்னார். என்னன்னு பார்த்தா, மேலே பார் அப்படின்னார். அழகான இந்திர விமானத்தின் கீழே மேலே வந்து மலையத்வஜ பாண்டியன் சொர்க்கத்துலேருந்து ரிட்டர்ன் வரான். போன உயிரை திரும்பி மீட்டு கொண்டு வந்து சொர்க்கமான இந்திர விமானத்தில் அந்த மலையத்வஜன் வர அவன் இறங்கி வந்து இருவரும், அதாவது மலையத்வஜ பாண்டியனும் காஞ்சனமாலையும் கரம் பிடித்து இந்த எழுகடலில் குளித்து அதுக்கப்புறம் இங்கேருந்து முக்தி போனார்கள் அப்படிங்கிறது 2வது திருவிளையாடல் புராணத்தோட சரித்திரம். இப்போ 2 திருவிளையாடல் புராணம் பார்த்துருக்கோம். அதாவது ஒரு ஒரு திருவிளையாடல் என்னன்னா 7 கடலையும் பொங்க வைத்தது. 2வது புராணம் என்ன அப்படின்னா, 2வது கதை என்னன்னா, அந்த மலையத்வஜ பாண்டியனை திருப்பி கொண்டு வந்து காஞ்சனமாலையுடன் சேர்ந்து நீராட வைத்து இருவருக்கும் முக்தி அளித்தது அப்படிங்கிற 2 புராணம் பார்த்தாச்சு. இந்த ஞாபகார்த்தமாக தான் காஞ்சனமாலைக்கு அங்கே ஒரு கோவில் இருக்குது. அதாவது சிவன் தன்னுடைய மாமியாருக்காக குளம் அமைத்து தன்னுடைய மாமனாரை மேலிருந்து கீழே கொண்டு வந்து மாமியாரையும் மாமனாரையும் குளிக்க வைத்து திருப்பி அவர்களை முக்திக்கு அனுப்பிச்சார் அப்படிங்கிற கதை. பார்த்துக்கோங்க, மாமியார் மாமனார் எவ்வளவு முக்கியங்கிறத சாக்ஷாத் பரமேஸ்வரனே காமிக்கிறார். அதனால அவளை வந்து நம்மளுடைய தாயார் தந்தையாருக்கு ஈக்குவலாக வந்து நம்ம மதிக்கணும் அப்படின்னு சிவபெருமான் காமிச்ச திருவிளையாடல் புராணங்கள் இது. நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அழகான வசந்த மண்டபத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நாளை சந்திப்போம்.